35 70 ரூபா 2 கிலோ கொடுத்துருங்க. சரி. இது அந்த வரது பாருங்க, அது மொத்தம் காயாயும். சரி, நீங்க பணத்தை பார்க்காதீங்க. 2 இளநீ தான் அவன் கேட்குறேன். ஒண்ணுதானுங்க. ஓரளவு கிளியர் ஆயிடுச்சு இல்லைங்க? ஓரளவு கிளியர் செத்து தான் இருக்கு. என்னமோ இப்படி ஆளுக்கு சேர்ந்தா தான் ஏதாவது ஒருத்தனுக்கு அழுகிறது, இன்னொருத்தனுக்கு அழுகு. அவ்வளவு என்னவோ நம்ம சமுதாயம் முன்னேறணுங்கிறது என்னங்க. எலும்பு செடியெல்லாம் சுத்தமா காஞ்சி போச்சுங்க. நம்ம தென்னை மரத்துக்கு அடிக்கல, அதை அடிச்சுங்காட்டி அது தலைஞ்சு கொடுக்கும். என்னது எலுமிச்சை செடியாமா? எலுமிச்சை செடியா? வறண்டு போச்சாம, இதுக்கு அது கடிச்சிட்டு அப்படியே அடிச்சானாமா? அடிச்சாமா. எலுமிச்சை செடி நல்லா வரும். ஆனா விலை இல்லையே, விலை இல்லையே. இப்பதான் கொஞ்சம் விலை ஏறி இருக்கு. அது ஏதோ தை மாசம் வியாபாரத்துக்காக பண்ணலைங்க. அது வெட்டுக்கிட்டு 2 செடி இருந்தது, நிறைய காத்துட்டு இருந்தது. அது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் காப்பு நின்றுச்சு. சரி, ஐங்கிட்டு ஒன்று கேட்கும். பட்டுப்பூச்சிக்கு எது அடிக்கிறான்? பிரமாதம். நேற்று வரதான் சொல்றான், 5 இட்லி வச்சு சாப்பிடலாமா இடையில. அந்த அளவுக்கு அகல் வந்தான். ஆமா, வாங்கிட்டு போய் மருந்து அடிச்சிட்டான். என் பையன் உடனே அடிச்சிட்டான். அது சுருளை இருந்தது. அந்த சுருளைக்கு மேலே தழுத்து ஒரு இலை நல்லா, அதாவது இன்னும் ஒரு 10 நாள் ஆயிட்டுனா அந்த மல்வரி இலையில் 5 இட்லி ஒரு உளுந்தோட வச்சு சாப்பிடலாங்க. அவ்வளோ பிரமாதமாக வருது. வாழையிலே தேவையில்லை. 5 இட்லி ஒரு உளுந்த வடை அந்த மல்வரி இலையில் வச்சு நிச்சயமாக சாப்பிடலாம். அந்த மாதிரி வருது இலை. 5 இட்லி ஒரு வடை வச்சு சாப்பிடலாம். ஒரு தடவைக்கு எவ்வளவு அடிக்கணும்? நீங்க என்ன 2 லிட்டர் ஆயில் 1 லிட்டர் சீவிடு, அவ்வளோதான். அது மறந்து இருந்தாலும் அடிக்கப்படாது. இதை செடி வளர்றதுக்கு சத்தா இருக்கிறதுக்கு மாத்திரம் அடிச்சுக்கணும். நேரத்தில் விட வேண்டியது இல்லையா? கீழே விட்டா இன்னும் நல்லது. நான் மேலே தெளிக்கிறதுக்கு சொல்றேங்க. அது இமீடியட்டா செடி எடுத்துக்கூடும். கீழே விட்டா கொஞ்சம் லேட் ஆகும், அவ்வளவுதான். நிறைய விழுந்திருக்கு. மருந்து அடிச்சதுக்கு அப்புறம் தான் கண்ட்ரோல் ஆயிருக்குதுங்க. நிறைய விழுந்து 2 மாசமா தான் அடிச்சுட்டு இருக்குதுங்க தொடர்ச்சியா. இதெல்லாம் நிறைய இருந்திருக்கு பாருங்க. ஆமாங்க. இப்போ மறுபடியும் நேரத்துக்கு வந்து அட்டாக் ஆகுது. இது கூட 1 2 இருக்கு. விடுங்க. ஓரளவு கிளியர் ஆயிடுச்சு இல்லைங்க? ஓரளவு கிளியர், கொஞ்சம் காஞ்சி இருக்கு. வந்துங்க, நம்ம இப்படி இருக்கிற இதுக்கு அடிச்சிடலாங்க. அது இது என்ன பண்ணுங்கன்னா, நீங்க கீழே இருந்து கொடுங்க. சரி, சின்ன பைப்ல அடிச்சிடலாம். ஆமா, சின்ன பைப் வச்சு இந்த மாதிரி நிறைய இருக்கிறது கீழே பாருங்க. இது கிளியர் ஆயிடுச்சு பாத்தீங்களா? அடிச்சோம், கிளியர் ஆயிடுச்சு. இது கூட 1 2 இருக்கு. விடுங்க. செத்துதான் இருக்கு. செத்துதான். இது எவ்வளவு நாள் செடி? செடிக்கு 36 மாசம் ஆச்சுங்க. 24 மாசத்துலேருந்து வெட்டிட்டு இருக்கிறேன். 2 வருஷத்துலேருந்து வெட்டி நடக்கு. ஆமாங்க. முதல்ல ஒரு 150 காய் கிடைச்சது. நல்லா வைங்க, வைக்கலாங்க. எவ்வளோ வேணாலும் வைக்கலாங்க. வைக்காம அது வரணும்னா எங்கேருந்து வரும்? வச்சுட்டே தான் இருக்குதுங்க. பாருங்கய்யா. சரி, 50 ரூபான்னா மாசத்துக்கு 1 கிலோ கொடுப்பீங்க. ஆமாங்க. அவ்வளோதானே? ஆமாங்க. 35 70 ரூபா 2 கிலோ கொடுத்துருங்க. சரி. இது அந்த வரது பாருங்க, அது மொத்தம் காயாயும். சரி, இப்போ 2 கிலோ தான் போட்டுருக்குதுங்க. இல்லைன்னா 1 கிலோ உரத்தை வச்சுக்கோங்க. சரி. இன்னொரு கிலோவுக்கு நம்ம காசு இருக்குல்ல, அதுக்கு பதில் எண்ணெய் விட்டுக்கலாமுங்க. 100 ml தானே, விட்டுக்கலாங்க. 50 ரூபா தான். சரி, விட்டுக்குங்க. சரி, நம்ம பிழைக்கணும். ஒரு 100 மில்லி விட்டா போதுங்களா? எண்ணெய் 100 மில்லி ஒரு 25 ml சீவீடு.
கஷ்டம்னு சொன்னீங்க. நான் காமிக்கிறேன், அங்கே இருக்குதுங்க. இதுதான் பால்ட்டுங்க. இதில் 1 2 3 4 5 மரத்தில் இருக்குது. மற்ற மரத்துல எல்லாம் என்ன இருக்குல்ல பாருங்க, இந்த மரத்துலையும் தெளிவாக தெரியும் பாருங்க. ரொம்ப டேஞ்சரு. அதுதானுங்க, மொத்தத்துக்கு உறிஞ்சிரும். சரி. போக விடாது. சரி. எது உறிஞ்சிருங்க? இது என்ன அது அப்படியே உறிஞ்சிரும். ஓ இதான். இது இவர் என்னதான் தண்ணி விட்டாலும் என்னதான் உரம் வச்சாலும் இந்த உரம் ஐயா வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். என்னமோ சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம் நீங்க இங்க வந்திருக்கிறது. எதுக்கு? நம்ம டியூட்டி அது, உங்க டியூட்டி கிடையாது அது. இல்ல டியூட்டின்னு நீங்க அதை ஏத்து செய்யறீங்க. நீங்களே ஒரு கடவுள் மாதிரி என்னை பொறுத்தவரை அப்படி மதிக்கிற. நீங்க ஏத்துக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். இப்ப நீங்க இன்னொரு 10 வருஷம் 20 வருஷம் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். இல்ல ஆசைப்படுற இன்னொரு 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த புத்தி நமக்கு வந்துடும். அது கொடுக்கலையே, அவன் கொடுக்கலையே, அவன் கொடுக்கல. இப்பவாது நீங்க கிடைச்சீங்கல்ல, நாங்க 300 கிலோ வந்தோம்ல, உங்களை பார்க்கணும்னு வந்து கால் வந்து கூட்டிட்டு போனீங்க. இவரு நம்ம எல்லாம் சாப்பாடு பல வேற பாக்குறாரு. இல்ல இருந்தாலும் கோயம்புத்தூர் சொன்னாரு. அது முகத்தை பார்த்த உடனே தெரியுது இல்ல, இது கோயம்புத்தூர் தான். சும்மா தமாஷுக்கு பேசி சிரிச்சுக்கிட்டே இருந்து செத்து போயிடணும். அதுதானுங்க ஐயா சொன்ன வார்த்தை தான். ஆமா, அதுதான் புண்ணியம். மனசுல சஞ்சலமே இருக்கக்கூடாது. எது வந்தாலும் சரி, எது போனாலும் சரி, எல்லாம் நம்மளுடைய நன்மைக்குன்னு நினைச்சுக்கிட்டு அப்படியே சிரிச்சே செத்து போயிடும். அது அவன் கொடுக்கணும் இல்லைங்க, இந்த அமைப்பு கொடுப்பான்ல, நீ நினைச்சுக்கிட்டா கொடுப்பான் கண்டிப்பா. இது என்ன பண்றீங்கன்னா, சரி, இந்த கயிறு மரத்துல போட்டுறீங்க. சரி, ஒரு கயிறு, பெரிய கயிறு. சரி, மட்டையில் கட்ட வேண்டாம். சரி. மட்டையில கட்டினா மட்டை வளைச்சிரும். நான் அந்த அனுபவத்தில் சொல்றேன். இன்னும் பண்றாங்கன்னா எள்ளி போடுறோமா மட்டை மேலதான் அமுத்துறானுங்க. அவன் எல்லாம் ஒண்ணு நீங்க பண்ண முடியாது. ஆச்சா, நாம பண்றது பண்ணிக்கோ. மரம் சுத்தி கயிறு போடுறீங்களா? மரத்தை சுத்தி கயிறு போட்டு கைத்துல கட்டிட்டீங்கன்னா சரி, அந்த மட்டை பாத்து சொல்றது என்ன, மரத்து புரிஞ்சுங்க. ஆமாங்க, அதுல இதை தூக்கி அதுல கட்டிடுங்க. அப்ப உங்களுக்கு பேலன்ஸ் அதுதான் இங்க. சரி. பெரிய கயிறு 16 mm கயிறு ஒண்ணு போட்டோம். மரம் பிடிச்சுக்கிடும். சரி. இப்போ ஒன்னா போட்டோம்னா என்ன ஆகும்னா மட்டை நீங்க பாருங்க, அந்த கொலை என்ன பண்ணுங்கன்னா, அது கீழே வரும்போது அந்த மட்டை போட்டு எடுத்துட்டு வந்துருங்க. டபுள் சப்போர்ட் இருக்குது இல்லைங்கண்ணா. சரி, பண்ணிக்கலாங்க, அதே மாதிரி பண்ணிக்கலாம். இந்த இது ஒண்ணுதானுங்க வண்டு பாருங்க, இவ்வளவு வளர்த்தி ஆயிடுங்க. வண்டு அடிச்சிட்டு பாத்தீங்க. ஆமா, அடிச்சிருக்கு. நீங்க அது சாணி வேண்டு, சாணியும் மோர் கீர் கரைச்சி ஒரு இதில் வச்சிட்டீங்கன்னா அது வந்து வந்துடும். சரி, அதெல்லாம் நீங்க நம்மளே பண்ற வேலை. அதான் ஐயா வந்து அவர் இந்த ஆயில் பொறுத்தளவில் அவர்கிட்ட நாம எல்லாம் கேட்டு பண்ணிக்கலாம். மற்றதெல்லாம் இதெல்லாம் வண்டெல்லாம் நாம பண்ணிக்கலாம். நாம தான் அனுபவம் 50 வருஷம் இருக்கு. இந்த வண்டு சாணி வண்டு வந்து நல்லா பெருசா நிகழமா இருக்கும், வெள்ளையா. அது கருப்பா இருக்குமுங்க. இல்ல அது வந்து வண்டா இருக்கும். வண்டா இருக்காது, புழுவா இருக்குங்க. புழு ஆனதுக்கு அப்புறம் இது வண்டா மாறும். ஆமாங்க, அதானே. அது ஒண்ணுங்க. அது போகுங்க, மரத்துல ஓட்ட போடுறது சேப்பு வண்டு இருக்குதுங்க. அது அப்படியே சாறு வடியுங்க. ஊசி வண்டு அதுக்கு பேரு. ஊசி மாதிரி உள்ள போட்டுங்க, வாழையிலையும் போட்டுருங்க, தென்னையிலையும் போட்டுருங்க. அதுக்கு என்ன பண்றது? அதுக்குமே நீங்க ஒரு பக்கெட்டு இப்போ நீங்க செய்யறத போட்ட அது இதுலயே வந்துருங்க. இது சங்கடப்படுறவியா கூடுமான வரைக்கும் வந்துரு. இதுக்கு சங்கடப்படுறவியா பணம் செலவு பண்றவிய பக்கெட் வாங்கி வச்சுக்கலாமுங்க. அதுக்கு ஒரு மெடிசன் இருக்குது. சரி, அது செலவு வச்சுங்க. இது செலவு கம்மி, நம்ம செஞ்சுக்கலாம். என்னமோ இப்படி ஆளுக்கு சேர்ந்தா தான் ஏதாவது ஒருத்தனுக்கு அழுகிறது, இன்னொருத்தனுக்கு அழுவது. அவ்வளவு என்னவோ நம்ம சமுதாயம் முன்னேறணுங்கிறது என்னங்க. போதும். இந்த மாதிரி ஒண்ணு கூட உதறப்படாது. அது உதிருதுங்க ஐயா. எதுக்கு உதறது? என்னால இவ்வளவுதான் என் சக்தி, அதுக்கு மேல இருந்தா நான் ஊற்றுக்கிறேன். சரிங்க, சரிங்க. ஐயா ஒண்ணு சொன்னாரு. சரி, இது எவ்வளவு திங்கி எவ்வளவு எடுத்துக்கும் எவனும் கண்டுபிடிக்கல. அதை நம்ம தான் கொடுத்து பார்த்துட்டு வேணுங்களா எகத்தாலும் கொடுக்க வேண்டிய.
அது வச்சதுலேருந்து போட்டுருக்குது. சக்தி இருந்தா சக்தி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம போடுறது தக்கன அது வந்துடும். சிம்பிள். ஒன்றும் ஆராய்ச்சி இதில் பண்ண அது இல்லைங்கன்னா சக்தி இல்லைன்னா நாம் இதுக்கு போக வேண்டியது இல்லைங்க. கம்மன் நாட்டு மரம் போட்டுக்கலாமுங்க. ஒரு 5 காய் 20 காய் இது பெறுங்க. இல்ல அதுவும் நிறைய வரும். அதுவும் இவ்வளவு காய்க்கு நான் எடுக்க போறேன். போகுது 2 வருஷம் பார்க்கலாம். இப்பவே வந்து எல்லாம் அன்னைக்கு இன்னைக்கு நீ அதை விட பெருசாகி போச்சு. 11 அடி 12 அடிக்கு போயிருச்சு. அடுத்த மாசம் வந்தோம்னா இன்னும் நிறைய ஆகி போகும். பாப்போம். நான் விவசாயத்தை உயிர் போல நினைக்கிறவனுங்க. ஆரம்பத்துல இருந்து உயிர் போல நினைச்சாதான் முடியும். ஆமாங்க. பாருங்க, இதெல்லாம் நீங்க கட்டல வீணா போயிரு. கட்டிக்கலாம். நீங்க பணத்தை பார்க்காதீங்க. 2 இளநீ தான் அவன் கேக்குறேன். ஒண்ணுதானுங்க. சுருக்கமா சொல்ற கவுரு அது இது எல்லாம் 2 இளநீ. ஒண்ணுதானுங்க அதுக்கு செலவு இல்லைங்க. கட்டுறதுக்கு 2 இளநீ போகிட்டு சரி, பாக்கி ஒரு 20 இளநீ இதுல கிடைக்குமில்ல? கிடைக்கும். நீங்க சொன்ன ஐடியா மேல கட்டிட்டு சுத்தி கவரை கட்டிட்டு இதை தூக்கி எடுத்து அதோட கட்டிட்டாலே மரம் நின்று போகும். நான் அனுபவத்தில் சொல்றேன். 5-6 வலை சேர் கட்டி 10 வருஷம் கேட்டவனுங்க. அதுக்கு மேல கட்ட வேண்டியதில்லை. இந்த மாதிரி சக்கக்குன்னு வந்ததுன்னு வச்சுக்கோங்களா. சரி, இதை எடுத்துக்கோங்க. சரி, ஒரு பாட்டில் 200 லிட்டர் தண்ணிக்கு இதை எடுத்துக்கோங்க. சரி. வினோதம் நண்டு இது 2 பாட்டில் எடுத்துக்கோங்க. சரி. வேப்பெண்ணெய் 1 பாட்டில் எடுத்துக்கோங்க. சரி. முடிஞ்சா அதோட இதே சரியா போகும். முடிஞ்சா ஏதாவது செடி வளர்றதுக்கு வேணும்னா ஆனந்தமும் இந்த குச்சியில ஏதாவது ஒண்ணு சேர்த்துக்குங்க. சரி. கிளியரா போயிடும். இதுக்குங்களா? இதுக்கு இல்ல, தென்னஞ்செடிகளுக்கு. தென்னஞ்செடிக்கு அடிச்சுட்டு இருக்கிறேங்க. அது சரி. உங்களுக்கு தெரியாமலே அடிச்சிருந்தான்னு அதுக்கு சொல்ல வரேன். இந்த மாதிரி சக்குக்குன்னு போடுறது ஒண்ணு எடுத்துக்கோங்க. சரி. வேப்ப எண்ணெய் 1 லிட்டர். சரி. நண்டுல 2 லிட்டர். சரி. எடுத்து அதை அடிச்சுக்கோங்க. சரி. அது கூட வேணும்னா கொஞ்சம் காய் 10 நாள் ஆச்சுங்க அடிச்சு. 15 1ஆம் தேதி அடிச்சது. இன்னைக்கு தேதி 15 14 15 ஆச்சு. ஒரு 2 தடவை பக்கமா அடிச்சிருங்க. அதுக்கப்புறம் 1.5 மாசம் 2 மாசத்துக்கு ஒரு தடவை அடிச்சாலும் போதும். முதல்ல அடிச்சது 50 நாள் கிளியரா இருந்தது. அதான் சொல்றேன். கிளைமேட் அது வரக்கூடிய கிளைமேட்டுங்க. அதான் வரக்கூடிய கிளைமேட்டு கூட ஒரு தடவை அடிச்சுக்கங்க. சரி சரி சரி. நமக்கு 5 சென்ட் பிடிக்குதுங்கண்ணா. 1000 லிட்டர். ஆமா, 1000 லிட்டர் 1200 லிட்டர் அடிச்சோம். அப்ப 6. ஆமா, 6 போட்டுக்கணும். இல்ல, தண்ணி அதிகமா விட்டு தான் அடிச்சோம். எவ்வளவு தண்ணி விடுறீங்களோ அதுக்கு தக்கன பாட்டிலையும் கூட்டிக்கிடணும். சரி. 200 லிட்டருக்கு ஒரு செட்டு. சரி. எது 2 நண்டு. சரி. 1 நீம் ஆயில். சரி. இந்த சக்குக்கு 1. சரி. ஏதாவது ஒரு நம்பர். சரி. இது வந்து 200 லிட்டர் தண்ணிக்கு. சரி. உங்களுக்கு 1200 பிடிக்கணும்னா அது மாதிரி 6 போட்டுக்கிடணும். போட்டுக்கிட்டு அடிச்சுக்கோங்க. சரி. கிளியரா போகும். சரி.